அதோட 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இன்றைய முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டுக்கிட்ட பொழுது சொன்னார், நிதி மேலாண்மை அண்ணா திமுக ஆட்சியில் அதிக கடன் வாங்கிட்டாங்க, அதை சரி செய்வதற்கு நிதி மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவோம், அதுக்கு நிபுணர் குழு அமைக்கப்படும், அந்த நிபுணர் குழுவினுடைய ஆலோசனை பெற்று நிதி மேலாண்மை சரி செய்யும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அந்த நிதி மேலாண்மை குழு அமைச்சு நிபுணர் குழுலாம் போட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆண்டுல 4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. நிபுணர் குழு எதுக்காக போட்டாங்க? கடன் வாங்குவதற்காக தான் போட்டுக்கிறாங்க. கடனை திருப்பி செலுத்துவதற்கோ அல்லது நிதி மேலாண்மை சரி செய்வதற்காக இந்த குழு போடல, கடனை வாங்குவதற்காக இந்த குழு போட்டதாக மக்கள் பேசிக்கிறாங்க. 4 ஆண்டு